ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பஜாரிக்கோ. இது ரொம்ப சூப்பரான ஒரு கம்மிங் ட்ராமா மூவி. மனுங்கிற ஒரு சின்ன பையன், அவனுக்கு இப்போ தான் 10 வயசு ஆகுது. அவன் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கலான்னு சொல்லி வெக்கேஷனுக்காக வந்திருக்கான். அந்த ரிலேட்டிவ் வீட்டில் அவன் சந்திக்க சில அனுபவங்கள் என்ன, அந்த சின்ன வயசில் அவனுக்கு ஒரு காதல் வருது. ஸோ அந்த காதல் கடைசியில் எங்கே முடிஞ்சு இந்த டீனேஜ் வயசில் அவன் என்ன இடத்துல தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் சொல்கிற ஒரு படம் தான் பஜாரிக்கோ. இது ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் மூவி. இந்த படத்துக்கு லிட்டில் பர்டுங்கிற இன்னொரு பேர் இருக்குது. மெலனா படங்களை பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ வாங்க பஜாரிக்கோங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்குது. பார்த்தா ஒரு சின்ன பையன் ட்ரெயினோட கீழே இருக்கிறான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேர் மனு. இவனுக்கு இப்போ தான் 10 வயசு ஆகுது. ஆக்சுவலாக மனோட அப்பா அம்மா இப்போ டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க. இதனால் கோர்ட்டில் கேஸ்லாம் போயிட்டுருக்கு. இதனால் மனு கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயும் தங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக இப்போதைக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கான். இன்னும் 3 மாதத்துக்கு இவங்க தான் இருந்தாங்கன்னு. சரி, நான் அவங்களோட ட்ரெயினில் வரப்போ பக்கத்தில் ஒரு ஆள் இருக்காரு. என்னப்பா நீ மட்டும் தனியாக ட்ரெயின் வந்திருக்கே, கூட யாரும் வரலன்னு கேட்டால் இல்லை எங்கள் மாமா இங்கே வரா சொன்னார். அதுக்காக இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, சரி நீ என் கூட வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் கூட வராரு. சரி, அந்த பையன் விட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம மனுக்கு என்ன செஞ்சே தெரில. அவன் பாட்டு தனியாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க மாமா அங்கே வருவார். டே மனு, சாரிடா வரக்கு லேட் ஆயிடுச்சு, பரவாயில்லடா ஆள் வளர்ந்துட்டியே, சரி என் கூட வான்னு சொல்கிறப்ப லைட்டாக இருந்தப்போ எழுதிட்டு இருப்பான். டேய் இதுக்குள்ளே கவலைப்படலாமா, உங்கள் அப்பாவும் பெரிய முடிவு எடுத்துட்டாங்க, பட் நாங்கள் ஒன்று சும்மா விட்டுருவோமா, உங்கள் அப்பாவும் ஒன்று போனாலும் சரி நாங்கள் ஒன்று பார்த்துக்கோம், நீ பயப்பட உங்களோட வான்னு சொல்லி அவங்க மாமா வந்து கூட்டி போகிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. இவங்க அப்பாவுக்கு ஒரு அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சின்னு அவ்வளோ பேர் இருக்காங்க. இதை பார்த்து மணிக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வரான். சரின்னு இவனு ரொம்ப ஜாலியாக அந்த ஃபேமிலியோட மிங்கிலாக தான் இருக்கான். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அதே இடத்துல மனோட தாத்தா இருப்பார். அவர் மனுவை பார்த்து, அம்மா இந்த குட்டிப்பை யார், இது வரைக்கும் நான் பார்த்தே இல்லைன்னு சொல்கிறப்ப, தாத்தா இதேன்னு தெரியலையா, உங்கள் பையனோட பையன் தான், அதாவது உங்கள் பேரன். ரெண்டாவது பையன் அவளை கேட்குறப்ப, ரெண்டாவது பையனா அவன் எனக்கு எப்போ பிறந்தன்னு சொல்லி அந்த தாத்தா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவரு அல்சைமர் பேஷண்ட்டு, நிறைய விஷயங்கள் சீக்கிரம் மறந்து போயிடும். அந்த மாதிரி அவங்க அப்பா மறந்து போயிருப்பாரு. அவனோட மாமா பெரியப்பாடு ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு மனு, இந்த ஃபேமிலி பார்த்து நீ பயப்பட தேவையில்ல, நீ உன் வீட்டில் எப்படி ஜாலியாக இருப்பியோ அந்த மாதிரி இங்கே இருக்கலாம். உனக்கு நிறைய அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நீ ஒன்று தங்கலாம், நீ இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், உனக்கு பிடிச்சது பண்ணலாம் ஓகேன்னு கேட்குறப்ப இவனு சேர்ந்து தங்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் மனுவை ஒரு மாமா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட்டிட்டு வரல, அவர் கூட தான் நம்ம ஹீரோ இருக்கான். பார்த்தா அவர் ஒரு டெய்லரு, அவர் கூட நிறைய பொண்ணுலாம் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக டெய்லரிங் பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அங்கே தான் இருப்பான். அப்போ அவங்க மாமா அவனுக்கு டெய்லரிங் சொல்லி தருவார். இங்கே பாரு மனு, டெய்லரிங்கில் முக்கியமான விஷயம் அளவு எடுக்கிறது தான். ஃபிட் செக் பண்ணலாமான்னு சொல்லி அவங்க ஒரு பொண்ணு கூடுவார். அந்த பொண்ணோட சைஸ் எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாரா. இவனு சரி அதை உட்காந்து பார்த்தே இருப்பான். பார்த்தா அந்த ரூமுக்கு ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா. ஆக்சுவலாக யாருன்னா இவங்க மாமா பொண்ணு தான். அவங்க மாமா ஒரு பொண்ணுக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணியிருப்பாரு. அந்த ட்ரெஸ் தான் போட்டு வந்துருப்பா. எல்லாரும் அளவு எடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம இருந்த பொண்ணே பார்த்துட்டு இருப்பானா. அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த பிஞ்சு வயசில் பயபலை காதல் வர ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்து அவனை போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் எங்கள் மாமா எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா நம்ம ஹீரோவங்க பொண்ணு கூட்டி போகிறாரு. பார்த்தா ஊருக்கு ஒதுக்குப்புறம் ஒரு மலைப்பதியாட்டம் இருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டி போய், பசங்களா இன்றைக்கி நீங்கள் ட்ராயிங் கற்றுக்க போகிறீங்க, இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா மலை, இது முடிஞ்சது வரைங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் வரைய ஆரம்பிப்பாங்க. சின்ன பசங்களுக்கு என்ன வரைய தெரியும், மலையை வரைய சொன்னால் எம்மாதிரி போடுவோம், வீடு வரைய சொன்னால் கட்டம் போடுவோம்ல, அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க மாமா வந்து, பார்த்தீங்களா இந்த இயற்கையை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, அழகான மலைகள், கீழே இருக்கிற வீடு, பச்சை பச்சைன்னு புல்லுன்னு பார்க்க அழகாக இருக்குல்ல, இந்த அழகை அப்படியே நம்ம ஆர்ட்டில் கொண்டு வரணும், அதான் ட்ராயிங்கில் இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயமே, அது உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி ட்ராயிங் சொல்லி கொடுத்துருப்பாரா. நம்ம 20 சேனலாக வந்து கற்றுட்டே இருப்பான். பார்த்து அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு ஆள் வருவான். டேய் யாரா நீங்கள் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க, நான் ஒரு கடவுள், எனக்கு பசிக்குது சாப்பிடுத்தாங்கன்னு சொல்கிறப்ப அவன் மாமாவுக்கு புரிஞ்சு போச்சு. டே பசங்களா ஆளுதை பைத்திய மாதிரி தெரியுது, உங்ககிட்ட இருக்கிற ஆப்பிள் அந்த ஆக்கிட்ட கொடுன்னு சொல்கிறப்ப அவனு சரி கொடுக்குறான். அந்த ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாலும் சிரிச்சிட்டாங்கன்னு போயிடுவார். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஃபன்னாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த மாமா நரசிம் சொல்லி தருவார். இங்கே பாரு, பெயிண்டிங்கில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், அங்கே பார்த்தியா ஒரு பறவை பறக்குதுல்ல, அதோட பெயிண்டிங்கில் கொண்டு வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பெயிண்டிங் இமேஜ்லாம் பார்த்தியா, இந்த பெயிண்டிங் பார்க்க அழகாக இருக்குல்ல, பட் அந்த பறவை மறைச்சிட்டா இது பார்க்க அவ்வளோ அழகாக தெரியாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரா. இவனு சேர்ந்து கற்றுட்டே இருப்பான். அதுப்போ வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இவங்க அத்தையும் இவங்க மாமா பொண்ணு பாட்டிலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இதை உட்காந்து இவன் பார்த்துட்டு இருப்பான். பார்க்கறதுக்கே ஒரே கூத்தாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ சேர்ந்து மாடி போகிறதா இருக்காங்க. திடீர்னு பார்த்து அந்த பொண்ணு காணாமல் போயிடுவா. இதை பார்த்து ஹீரோ பயந்து போயிடுவான். சாண்டான்னு அந்த பொண்ணு பரிசில் கூடுவான். பார்த்தா பின்னந்து ஆண் கத்துவா. இதை பார்த்து பயந்து போயிடுவான். நான் எவ்வளோ பயந்து போயிட்டு தெரியுமா, சரி வா உங்களோட பேசணுன்னு அவங்க அப்பா பார்த்து
சொல்லுவான், இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறாங்களே, அதை பார்த்து ஒரு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறப்ப, டே நீ எதுக்கு வருத்தப்படுற, உங்கள் அப்பா அம்மாவே உன்னோட பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்றாங்களே, நீ எதுக்கு அவங்கள பற்றி கஷ்டப்படுற, அது போக நீ பேசாமல் இங்கேயே இருந்துடு, நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம பேசாமல் இங்கேயே இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், நீ என் கூட இங்கேயே இருந்து சொல்கிறப்ப அவனுக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரின்னு அந்த பொண்ணு கூட நல்லாவே பழக ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து, அம்மா உனக்கு இவ்வளோ இந்த விஷயம் தெரியவே தெரியாதுல்ல, என்கிட்ட ஒரு சீக்கிரம் இருக்குது, அது இருக்குன்னு யாரும் சொல்லுதில்ல, நீ மட்டும் என் கூட தனியாக வந்து சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டி போவா, பார்த்தா பேஸ்மெண்ட் கீழே ஒரு பேக்கரி இடம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டி போய் ஒளிஞ்சது பார்த்துருப்பாங்க. பார்த்தா அவங்க வீட்லேயே சித்தப்பா ஒருத்தர் இருப்பார், அவரு இன்னொரு ஆளும் ஃபிசிக்கல் ஒன்றா இருப்பாங்க. ஆக்சுவலாக சித்தப்பா இருக்கே வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இன்னுமே ஆள் கூட ஒன்றா இருப்பாரா, இது வரை இந்த பொண்ணு கூட பார்த்துருப்பா, பட் இவங்க சின்ன பசங்களாச்சே அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அம்மா சித்தப்பா என்ன பண்ணுறாரு, அவர் எதுக்கு இன்னொரு ஆள் கூட ஒன்றா இருக்கான்னு கேட்குறப்ப மேபி அவர் லவ் பண்ணுறாரு போல, இந்த விஷயம் இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாது, எனக்கு கூட தான் தெரியும், அதை சீக்கிரம் அவனுக்கு காய்ச்சல் சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வரும். சரி 2 பேர் யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோப்பையும் சித்தப்பா பார்ப்பான். பார்த்தவங்க சித்தப்பா அங்கே ஊரில் ஒரு மிகப்பெரிய பேக்கரி வச்சிருப்பாரு. அது போக அவங்க சித்தப்பாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணமாகி தான் அவர் ஒரு கேயா இருக்காரு. இதை பார்த்து இந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு கீழே பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கும். சரி நான் கீழே போய் பார்த்தா அவங்க சித்தப்பா இருக்கார்ல, அவர் பார்த்து செலவு வச்சுட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப பிடிச்சி போயிடும். சித்தப்பா அந்த பையனை கூப்பிட்டு, டே மனு இங்கே வா, செல்ல வாசிக்கிற எப்படி சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரா. இவனு சேர்ந்து சித்தப்போட ஜாலியாக பழகிட்டு இருக்கான். தென் பேக்கரியில் உட்காந்து நல்லா மூக்குன்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். கட் பண்ணா இன்னைக்கு ஈவினிங் வழக்கம் போல தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டு அந்த பேஸ்மெண்ட் போவா. இன்னைக்கு சித்தப்பா வருவார்ல, ஏதாவது பண்ணுறாருன்னு பாப்போன்னு இருக்கிறப்ப சித்தப்பா வருவார். கூடவே அவர் கூட இருக்கிற பாட்டுட்டு வராரு. ஆக்சுவலாக அவர் யாருன்னா இவரு அதே பேக்கரி வேலை பார்க்குறவர் தான். அவருக்கு சித்தப்பா பார்த்து, இங்கே பாருங்க இதுக்கிட்ட என்னால் இந்த மாதிரி பண்ண முடியாது, எனக்கு ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது, நான் இதுக்கு இந்த பொண்ணு கூட தான் இருக்க போகிறேன், நான் அவங்களோட பிரிய போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து சித்தப்பாக்கு ஒரு மாதிரி இருக்கும். ப்ளீஸ் என்னோட போகாத, என் பர்சனல் லைஃப்பில் எனக்கு இது கிடச்சதே இல்லை, நீ வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், பட் நீ என்னோட பிரிஞ்சு போகிறேன் கேட்குறப்ப ப்ளீஸ் என்னால் என்ன பண்ண முடியும், எத்தனை நாளைக்கு தான் நம்மளால் இந்த மாதிரி வாழ முடியும், எனக்கு ஒரு பொண்ணு தான் கரெக்டாக இருக்கும், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த பையன் மட்டும் அங்கே கிளம்பிடுவானா. இதை பார்த்து அவங்க சித்தப்பாவுக்கு ஒரு கஷ்டமாயிரும். அவர் போட்டு மன உழைச்சில்ல அங்கிட்டு கத்த ஆரம்பிப்பார். பேக்கரிக்காக வாங்கின மாவெல்லாம் கிழிச்சு போட்டுருவார். இதை பார்த்து பயந்து போடுவாங்க. ஒரு இடத்துல கண் எடுத்து இதுக்கிட்ட நான் இதுக்கு வாழணும், பேசாமல் சாக போகிறேன்னு துப்பாக்கிட்டு சுடுறதை பார்ப்பாரா. இதை பார்த்து இவங்களும் பயந்து போயிடுவாங்க. அவர் ஷூட் பண்ணுவார். கடைசியில் பார்த்து கண்ணில் புல்லட் இருக்காது. அதை பார்த்து அவருக்கு இன்னுமே கஷ்டமாயிரும். என் வாழ்க்கையில் எதுவுமே உருப்படி கிடைக்கலன்னு பார்த்தா சாவு கிடைக்க முடிக்குது, நானும் சாவு கூட லைக்கலன்னு சொல்லி அவர் கூட அழுதுகிட்டே இருப்பாரா. இதை பார்த்து நம்ம மீருக்கு பயம் வந்துடும். இதை போய் சித்தி கிட்ட சொல்லுவோன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக சித்தி பக்கம் வந்துட்டு இருப்பான். கரெக்டாக அண்ணாருன்னு பார்த்து அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஹே மனு என்னாச்சு, எதுக்கு இங்கே வந்திருக்கேன் கேட்குறப்ப இவனுக்கு எப்படி சொல்ல தெரில, ஒரு மாதிரி தயங்கி இருந்துட்டு இருப்பான். அவங்க சித்தி மனுவை பார்த்து, சரி மனு சித்தி எப்படி இருக்கேன், பார்க்க அழகாக இருக்கான்னு கேட்குறப்ப இவனும் அழகாக இருக்குன்னு சொல்லுவான். சரி சித்தியை பார்த்து, சித்தி நான் சித்தப்பா போய் சொல்ல வந்தேன், சித்தப்பா கீழே அழுதுட்டு இருக்காரு, அவர் துப்பாக்கிட்டு சொல்ல பார்த்தான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு பயமாக இருக்கும். என்னது அவருக்கு அவர் கொல்ல பார்த்தாரா, ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு கூட ஒரு ஆம்பளை இருந்தார், அவர் ஏதோ பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தார். ஒரு கடை தற்கொலை பண்ணிக்கிறவங்க பேரில் துப்பாக்கிட்டு சொல்ல பார்த்தாரு, நல்ல வேலை கண்ணை புல்லட் இல்லை. இப்போ சித்தப்பா கீழே பேஸ் பண்ணுறது இருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி இதை பற்றி யார்ட்டே சொன்னியா, யாராவது பார்த்தாங்களா கேட்குறப்ப இல்லை நான் மட்டும் தான் பார்த்தேன், வேறு யாருக்கு தெரியாதுன்னு சொல்கிறப்ப இவங்களும் வேக வேகமாக கீழே வராங்க. அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றி மேலே கூட்டி வராங்க. ஆக்சுவலாக சித்திக்கு அவங்க ஹஸ்பண்ட் பற்றி நல்லாவே தெரியும். த ஹஸ்பண்ட் இருக்கே அவரால் தான் கூட இருக்க முடியலன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஃபேமிலி இதுக்காக இவங்களுக்கு கூட இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, எங்க எதுக்கு இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க, நான் தான் கூட இருக்கல, எது கவலைப்படுறீங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை அப்படி தாங்க தான் தாங்குவாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதான் லவ்வான்னு சொல்லி அந்த பையன் ஆச்சரியம் போட்டுருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் அவனும் மாமா பொண்ணு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக மொட்டை மாடி போவாங்க. நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மொட்டை மாடிக்கு நம்ம இவரோட அக்கா வரா, அதாவது பெரியப்பா பொண்ணு. அந்த ஊர்லேயே ஒரு பையன் வர இருப்பான். அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து 2 ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இது அந்த பசங்களை பார்ப்பாங்க. அது போக அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு ஊசியில் இருக்கும். அந்த பொண்ணு ஓடி போய் எடுத்து, ஆமா இது என்ன ஊசி, பார்க்க வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ட்ரக்ஸில் யூஸ் பண்ணுவாங்களே அவங்க போகிற ஊசி, ஒருவேளை பெரியப்பா பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாலோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ யூஸ் தொடாத, தொட்டால் நமக்கு கூட தான் வர வாய்ப்பு இருக்குது, அதை கீழே போடுன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு கீழே போடுவா. சடனாக அந்த பொண்ணுக்கு சில விஷயம் மாதிரி வந்துட்டு இருக்கு. பார்த்தா அவங்க சித்தப்போடைய செல்லம் இருக்கும்ல, அது அப்படியே கவுந்து கீழே விடுற மாதிரி விஷயம் வரும். உடனே ஹீரோ பார்த்து, டே மண்ணு எனக்கு ஒரு கனவு வந்துச்சுரா, ஏ தப்புனக்கு போகிற மாதிரி தோணுதுன்னு சொல்கிறப்ப திடீர்னு பார்த்து கீழே சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். சீக்கிரம் யாராவது கீழே வாங்கலே, வந்து காப்பாத்துங்கன்னு அவங்க சித்தி கத்துற மாதிரி இருக்கும். எல்லாரும் வேகமாக கீழே வந்து பார்ப்பாங்க. பார்த்தவங்க சித்தப்பா இருக்கார்ல, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட சாகரானில் இருப்பார். இதை பார்த்து மனு ரொம்ப பயந்து போயிடுவான். நல்ல வேலை அவங்க பெரியப்பா டாக்டர் சீக்கிரமாக சிபிஆர்லாம் பண்ணி எப்படியும் சித்தப்பா காப்பாற்றிடுவாங்க. அவருக்கு அப்போ தான் உயிரை போய்ட்டு உயிர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இவனும் அந்த பொண்ணு சேர்ந்து அந்த பொண்ணுக்கு சில ஹோம்ஒர்க்கில் இருக்கும்.
இருக்கும் அதை உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க கூடவே அவங்களோட அத்தை இருப்பாங்க. இவங்களுக்கு வயசாயிருச்சு, பட் இப்போ கல்யாணமாகல, தனியாக தான் இருக்காங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா அவங்க அப்பா தான் ஊர்லேருந்து ஃபோன் இருக்காரு. டே மனு, எப்படி இருக்க, அங்கே ஃபேமிலி எப்படி இருக்குது, உன் நல்லா பார்த்துக்கலாம்னு கேட்டால் நல்லா பார்த்துக்குறாங்கப்பா. நீ எங்கே பாருன்னு கேட்டால் ஒன்றும் கவலைப்படாத, அடுத்த வாரம் நான் அங்கேயே வந்துடுவேன், உன்னை அங்கேருந்து கூட்டி போயிருன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு அவனும் ஃபோன் வச்சுருவான். அந்த பொண்ணை பார்த்து, ஹே எங்கள் அப்பா அடுத்த வாரம் வராரான், என்னை இங்கேருந்து கூட்டி போகிறாரான், எனக்கு இங்கேருந்து போகவே பிடிக்கல, முக்கியமாக ஒன்றுட்டு போகிறது, நீ என் கூட இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கு நான் ஆசையாக இருக்கேன், நீ பேசாமல் எங்களோட வந்துடுவேன், நீ நாங்கள் ஜாலியாக இருக்கலாம், எங்கள் அப்பா ஒன்றே வளர்ப்பாருன்னு சொல்கிறப்ப சேச்சே அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் கசின் மருத்துங்கிறது தப்பான ஒன்று என்ன சேர விட மாட்டாங்க, வரது கஷ்டம் சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருக்கும். 2 நாள் சும்மா நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு ரூம் இருக்கும். இது வரைக்கும் நம்ம இருந்த ரூம்குள்ளே போனதே இல்லை. ஹே இது ரூம் எப்படி இருக்கும், நீ இதை பார்த்துட்டு கேட்குறப்ப நானும் போனதே இல்லை, யாரும் இங்கே போகக்கூடாது, உள்ள இருக்கிற பொருளை தொடக்கூடாது இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் போனதில்லைன்னு சொல்கிறப்ப இதில் நான் இருக்குது, வா உள்ளே போய் பார்ப்போன்னு இவங்கள்ட்ட உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த இடமே பார்க்குறது ஒரு கிளினிக் மாதிரி இருக்குது. பார்த்தா அங்கே தான் இவங்க பெரியப்பா இருப்பார். ஆக்சுவலாக அவரும் டாக்டரு, அதுக்காக செட்டப்பில் வச்சுருப்பாரு. சின்ன பசங்களாம் அங்கே போனதை எடுத்து நோண்டிகிட்டே இருப்பாங்களே, அதுக்காக தான் அங்கே போட சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக இப்போ உங்கள் பெரியப்பா நம்ம ஹீரோ பார்ப்பாரா, அவருக்கு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டே மனு வாடா, நானும் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேச ஆசைப்பட்டேன், பட் பேச முடியாமல் போச்சு. சரி சொல்லு, உங்கள் அப்பா எப்படி இருக்காரு, உங்கள் அம்மாவோட ஹாப்பியாக இருக்காருன்னு கேட்குறப்ப லைட்டாக அந்த பையன் ஒரு மாதிரி இருக்கும். சுற்றி முற்றி பார்க்குறப்ப நிறைய ஷார்ட்டாக இருக்குமா. உடனே இந்த பெரியப்பா பார்த்து, பெரியப்பா இங்கே எது வட்டமாக இருக்கே, இது என்னன்னு கேட்டால் இதுவா, இதாப்போ நம்ம கண்ணை ஜூம் பண்ணி பார்த்தா இவ்வளோ பெருசாக தெரியும். இங்கே இருக்க பார்த்தியா, இது ஐரிஷு, நம்ம பார்க்குற உருவங்களில் தலைகீழ தெரியும், இதை அதோடைய தலைகீழ மாற்றி நம்ம நேராக்கிற மாதிரி இருக்கும். வாவேன் உனக்கு ஒன்று ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போவார். இது வரலைன்னு என்ன பாருன்னு சொல்கிறப்ப அந்த பையனை பார்ப்பான். பார்த்தா உங்கள் பெரியப்பா தலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் என்னோட ஆக்சுவல் வியூ. அந்த ஐரிஷ் அதை அப்படியே மாற்றி காமிக்கும். அதுக்கடுத்து இங்கே வா, இங்கே ஒரு தலையை வை, நல்லா உத்து போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு பார்த்துட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ கூப்பிட்டு, பார்த்தியா இதை நம்ம கண்ணு ஜூம் பண்ணி பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது, இதுதான் கண்ணில் இருக்கிற இந்த பார்த்து சொல்லி கொடுக்குறப்ப இதெல்லாம் பார்த்து அந்த பசங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆர்வமாக அதில் உட்காந்து கேட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து அவங்க அத்தங்க வருவாங்க. டே பொடி பசங்களா, நீங்கள் கூட இங்கே இருக்கீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா, சரி போங்க தாத்தா அவங்களை கூப்பிட்டாரு போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப இந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னது தாத்தாவா, அவருக்கு நம்மளை கூப்பிட்டாரு, அவருக்கு நம்ம யாருன்னு தெரியாது, சரி சும்மா போய் பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கே போகிறாங்க. பார்த்தா அந்த தாத்தா அவர் படம் விளையாடிட்டு இருப்பாரு. இவர் தான் மிலிட்ரி வேலை பார்த்துட்டு போல. அதனால் அந்த பசங்களை பார்த்து, டே பசங்களா இந்த மாதிரி ரஷ்யா வார்த்தை இருக்கு, நம்மளா போட்டுட்டு வர போகிறாங்க, நம்மளா சாக போகிறோன்னு விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து நான் போரில் அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லி அளந்து விட்டுட்டு இருக்காரா. இதெல்லாம் கேட்குற அந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தாத்தா அந்த பசங்களை பார்த்து, டே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை உங்களுக்கு சொல்லுவான்னு கேட்குறப்ப இவங்க என்னன்னு கேட்பாங்க. பட் என் தாத்தாக்கு தான் ஞாபகம் மருதி இருக்கு, சடனாக மறந்து போயிடுவார். அவர் போட்ட வானத்தை பார்த்து வச்சுட்டு, இப்போ தான் ஞாபகம் வருது, நீ பஜாருக்கோட பையன் தானே, எப்படின்னு கேட்டால் பஜாரிக்கோவா, அதையான்னு கேட்டால், டே பஜாரிக்கோன்னா சின்ன பறன்னு அர்த்தம், உங்கள் அப்பா அப்படி தான் சின்ன வயசில் அங்கிட்டு ஓடிட்டு இருப்பான், உங்கள் அப்பா ஆண்டனியோக்கு நான் தான் அந்த பேர் வச்சேன், சரி உங்கள் அப்பா இப்போ இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்கான்னு அந்த பையன் சொல்லுவான். தென் தாத்தாவை பார்த்து, தாத்தா இது சீக்கிரம் சொல்ல வந்தீங்கள என்னன்னு கேட்டால், ஆமாம்ல சீக்கிரட்டாக சொல்ல வந்தல, யோசிச்சு பார்க்குறேன்னு ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரா. அப்புறம் தான் அவனுக்கு என்ன வருது, நான் இந்த மாதிரி வாரில் இருந்தேன்னா அப்போ ஒருத்தனை கொள்ள பார்த்தேன், செம கடுப்பாய் நானே அவனை அடித்து கொண்டுட்டேன், வெறுங்கையெல்லாம் அடித்து கொன்ன அவனை இந்த வீட்டிலாம் போச்சேன், இப்போ இந்த வீட்டில் படிக்கட்டு இருக்குல்ல அங்கே தான் அவனை போச்சேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அந்த தாத்தா புலம்பிட்டே இருக்காரா. இதை பார்க்குற அந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த தாத்தா உண்மையாக சொல்கிறாரா இல்லை அளந்து வராரா ஒன்றுமே புரியலன்னு அவங்க இங்கேருந்து போகிறா இருக்கீங்களா. அப்போ அந்த தாத்தா அந்த பசங்களுக்கு கெஞ்சுவார், டே ப்ளீஸரா என்னை இங்கேருந்து வெளியே கூட்டி போங்க, என்னால் அந்த ரூம்லேயே இருக்க முடியல, எனக்கு மரங்கள்லாம் பார்க்கணும், பறவைகளை பார்க்கணும், எங்கேயாவது பார்க்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப இந்த பசங்களுக்கு ஒன்றும் முடியல. அவங்க பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து ஸ்டேட்டாக அவங்க அக்கா ரூமுக்கு போவான். அதாவது பெரியப்போட பொண்ணு, அவள் லிப்ஸ்டிக்லாம் போட்டு என் கிளம்புற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ அந்த பொண்ணு பார்த்து, அக்கா இனிமேல் நீ ட்ரக்ஸில் யூஸ் பண்ணுறியா, அன்றைக்கி கூட நீ ஒரு பையனை கூட ரூமில் போனில, அந்த ரூமுக்குள்ளே ஒரு இன்ஜெக்ஷன் இருந்துச்சு, நான் அதை பார்த்துன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இந்த பொண்ணு செம்ம கடுப்பாயிரும். நான் உயிரோட கழுத்தை பிடிச்சி, இங்கே பாரு நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற விஷயம் இந்த வீட்டுக்கு யாருக்கு தெரியக்கூடாது, மோனே இன்கேஸ் ஒன்றுன்னு வச்சுக்கேன் உனக்கு ஒன்றே போட்டுருவேன் புரிஞ்சுன்னு சொல்லி அந்த பையனை மட்டும் அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. பார்த்தா அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்கு அவன் பாய் ஃப்ரெண்டாக வந்திருப்பான். 2 பேர் சேர்ந்து தான் வண்டியில் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இதெல்லாம் நம்ம வீடு பார்த்துட்டே இருப்பான். கட் பண்ணால் அன்றைக்கி நைட் ஆயிரும்.
வீட்டில் இருக்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெரியப்பா ஒரு ஒய்ஃபை பார்த்து, அம்மா நம்ம பொண்ணு எங்கடி, காலையில் போனவன் இன்னும் ஆளையும் காணுமே, எங்கே போனான்னு கேட்டால், எங்கே நம்ம பொண்ணு போல் வீட்டில் இருக்கிறது இல்லை, இந்த ஊரில் ஒரு பையன் இருக்கான், அவர் ரொம்ப மோசமானவன், ஊரில் ட்ரக்ஸில் விற்றுக்கிட்டு நிறைய மோசமான எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், அவங்க கூட நம்ம பொண்ணு சுற்றிருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவங்க அப்பா கோருது, வரட்டும் அவள்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லி அவங்க அப்பாவில் உட்காந்துருப்பாரா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு அங்கே வந்துடுவா. அவள் போட்டு டேபிள் உட்காரப்ப, ஏம்மா நீ ஏதோ ஒரு பையனோட சுற்றிட்டு இருக்கியாமே, அந்த பையன் ரொம்ப தப்பான ஆளாமே சொல்லி நீ அவங்களோட சுற்றிட்டு இருக்கான்னு கேட்டால் இதை பார்த்து செம கடுப்பாயிரும். அவனா நினைக்கிறானா மனுதான் போட்டு விடுதான் நினச்சிட்டு இருக்கா. அதனால் மனு பார்த்து மறைக்கிறப்ப, அக்கா நானும் போட்டு கொடுக்கல, உங்கள் அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க, நான் எதுவும் பண்ணுங்கிற மாதிரி சைக்கிள் காமிப்பானா, அதை பார்க்குறது போட்டு பிடிச்சிக்கும். உடனே எங்கள் அப்பாவை பார்த்து, இங்கே பாருங்கப்பா, நான் இப்போ ஒரு பெரிய பொண்ணு ஆகிட்டேன், நான் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நல்லாவே தெரியும், நீங்கள் சொல்ல தேவையில்லைன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறது அப்போ செம கடுப்பாயிரும். டைனிங் டேபிளை போட்டு தூக்கி அடிக்கிறப்ப பார்த்து ஃபுட்டில் செதறிடும். இதை பார்த்து வீட்டுக்கு எல்லோரும் பயந்து போயிடுவாங்க. இதில் எப்படி சமாதானம் பேசி நைட்டெல்லாம் படுத்துவாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஈரப்பாட்டம் வெளில படுத்துருப்பான். சடனாக அவங்க அத்தை ஓடி வந்து, டே எப்படி பசங்களா சீக்கிரம் எழுந்திருங்கடா, தாத்தாவை காணுன்னு சொல்கிறப்ப இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. வேகமாக ஓடி இந்த ஹாலில் பார்த்தா ஃபேமிலிக்கெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த தாத்தா எங்கே போனான்னு தெரில, நைட்டு இங்கே படுக்க வச்சோம், வேறு எங்கே போயிருப்பாருன்னு இந்த ஃபேமிலிக்கு யாருக்கு ஒன்றும் தெரியலையா. அப்போ தான் ஹீரோ அவங்கள பார்த்து, எனக்கு தெரியும் தாத்தா நேற்று என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், நாங்கள் அது ப்ரெசர்வ் எடுத்துக்கல, மேபி தாத்தா அங்கே தான் போயிருப்பாருன்னு சொல்கிறப்ப இவங்களும் எங்கன்னு கேட்குறாங்க. இந்த பையனை வேகமாக கூப்பிட்டு போகிறான். பார்த்து அந்த ஊரில் ஒரு பார்க் இருக்கும், அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறப்ப பார்த்தா தாத்தா அங்கே தான் இருக்காரு. அவர் போட்டு பெஞ்சில் உட்காந்து அங்கே மரங்கள் பறவைலாம் பார்த்துருப்பாரா. அந்த பெரியப்பா வேகம் ஓடிப்பே, அப்பா இங்கே எதுக்கு இருக்க, எதுக்கு வீட்டு வெளியே வந்த, சீக்கிரவா நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறப்ப, டே எனக்கு இங்கே இருக்காண்டா பிடிக்குது, நான் வீட்டில் இருக்கணுமா, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, ப்ளீஸ் நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப, சரிப்பா நீங்கள் இருக்கலாம், பட் கூட யாராவது கூட்டி வரலாமே, எதுக்கு தனியாக வரேன்னு கேட்டா, டே எனக்கு இங்கே இருக்கான பிடிச்சிருக்கு, நான் நினச்ச மாதிரியே மரங்கள் பறவைகள்லாம் பார்த்துட்டேன், எனக்கு அடுத்து கடலை பார்க்கணும் ஆசையாக இருக்குது, ஒரு நாள் என்ன கடலுக்கு கூட்டி போவியா, நான் அந்த கடலில் இருக்கிற பறவைகள்லாம் பார்க்கணும்னு சொல்கிறப்ப இவரு சரின்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் அந்த வாரத்தோட வீக்கெண்ட் வந்துடும். சரின்னு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கடலுக்கு போவாங்க. அந்த தாத்தாவை அவர் போட்டு சேர் போட்டு உட்காந்து அங்கே இருக்கலாம் பார்த்துருப்பாரா. ஃபேமிலிக்கு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா பார்க்குறப்ப இந்த தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அது போல் இந்த தாத்தாவுக்கு ஒரு குட்டுணர்ச்சி இருக்கும். இந்த தாத்தாவோட பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்களே, அதை கல்யாணமாகாத அத்தை, ஆக்சுவலி அவங்க சின்ன வயசில் ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த தாத்தாக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. அந்த பையனை போட்டு அடியடின்னு நினச்சி ஊருக்கு அனுப்பியிருப்பார். அதனால் இப்போ வரைக்கும் அந்த கல்யாணம் பண்ணாமல் தனியாக தான் இருக்குங்க. இதை பார்த்து அந்த தாத்தாவுக்கு ஒரு குற்றணர்ச்சியாக இருக்கும். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம், நம்மளால தான் இப்போதைக்கு இப்படி இருக்கா, நான் அந்த இடத்துக்கு காரணம் சொல்லி ஒரு குற்றணர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் அந்த தாத்தாக்குள்ளே ஒரு ஹாப்பி இருக்கும். கடந்த சில வருஷங்களாக நம்ம 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டோம், வெளியே வந்து பார்க்க ஆசைப்பட்டோம், கடைசியாக வந்துட்டோம், இந்த அழகெல்லாம் பார்த்து ரசிச்சோன்னு சொல்லி அவர் போட்டு அமைதியாக உட்காந்துருப்பாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த தாத்தா அங்கேயே இருந்து போயிடுவார். இதை பார்த்து ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாயிரும். கட் பண்ண அடுத்த நாள் இந்த தாத்தாக்கு ஃபீல் நடக்கும். நம்ம ஹீரோ தாத்தா இறந்துவிட்டான்னு நினச்சி ரொம்ப தெரிஞ்சு எழுதிட்டு இருப்பான். அதோட முக்கியமான விஷயமா நம்ம ஹீரோட அப்பா அம்மா வந்துருப்பாங்க. 2 டிவோர்ஸ் வாங்குறா இருந்தாங்களே, கடைசியில் அதை பார்த்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். 2 பேர் ஹீரோ கூப்பிட்டு எங்கே நாங்கள் ஊருக்கு போகிறா இருப்பாங்களா. இதை பார்த்து எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா வந்து சாண்ட்ராங்கிற பொண்ணோட புரிஞ்சு போகிறதா இருக்குல்ல, அதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுவான். பார்த்தா அந்த பக்கம் இந்த பொண்ணும் தேய்ச்சி எழுதிட்டு இருக்கும். ஸோ கடைசி அவங்களோட அழுதுட்டு அங்கேருந்து புரிஞ்சு போகிறாங்க. இதோட பஜாரிக்கோங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஷை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உன்னோட இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.